இது திமுகவின் இரட்டை வீடும். ஆண்டாள் வேடமிட்ட தமிழச்சி தங்கபாண்டியனை சாடும் பாஜக. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேடம் அணிஞ்சு வெளியிட்ட புகைப்படம் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாதத்தையும் அரசியல் விமர்சனங்களையும் கிளப்பியிருக்கு. புராணங்களின்படி தேவர்களுக்கு அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தமாக மார்கழி மாதம் கருதப்படுது. மார்கழி மாதம் முதல் நாள் அப்படிங்கறதால தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் மற்றும் சிவன் கோவில்கள்ல அதிகாலையிலேயே விளக்கு பூஜையும் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களுடன் சிறப்பு வழிபாடுகளும் தொடங்கிருச்சு. ஆண்டாள் வேடத்துல தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த ஆன்மீக சூழல்ல தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய சகோதரியுமான தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேடம் அணிஞ்சிருக்கக்கூடிய புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருந்தாங்க. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு சூடி கொடுத்த சுடர்கொடியே என்ற புகழ்பெற்ற திருப்பாவை பாசுர வரிகளோட அவர் அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார். எழுத்தாளர் மற்றும் இலக்கியவாதியாக அறியப்படும் அவருடைய இந்த புதிய தோற்றத்திற்கு நிறைய பேரு விருப்பம் தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. பாஜகவுடைய காட்டமான விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழச்சி தங்கபாண்டியனின் இந்த புகைப்படத்துக்கு பாஜக நிர்வாகிகள் கடும் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. நடிகை கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவில் இருக்கிற மத்தவங்களும் சனாதன வறுப்பை கைவிட்டு இந்து தர்மத்துக்கு தொண்டாற்றியவர்களுடைய வரலாற்றை போற்றுவார்களா அப்படின்னு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பாஜக இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா மேடைக்கு மேடை சனாதனத்தை வேறறுப்போம் அப்படிங்கிறவங்களுடைய கொள்கை மார்கழி பணியில் கரைஞ்சிடுச்சா, சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் கூட இறுதியில ஆழ்வார்களுடைய தமிழ் ஆன்மீகத்துக்கு அடிபணியத்தான் வேண்டும். இந்து மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் திமுகவினர் ஓட்டுக்காகவும் காலத்துடைய கட்டாயத்தாலையும் ஆண்டாள் நாச்சியார கையில எடுத்திருக்கிறது ஆச்சரியம் இல்ல. இளவரசர் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு, எம்பியோ ஆண்டாள் வேடம் போடுறாரு. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம் அப்படின்னு சாடி இருக்கிறாரு. எது எப்படியோ நாத்திகம் பேசுறவங்களையும் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்ல வச்ச ஆண்டாள் நாச்சியாருடைய மகிமையே தனிதான். இது ஆன்மீக மண்ணுடைய வெற்றி அப்படின்னும் தன்னுடைய எக்ஸ்தல பதிவுல அவரு குறிப்பிட்டிருக்கிறாரு. பாரம்பரியமிக்க திமுக குடும்பத்தை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் கவிஞராகவும் இலக்கியவாதியாகவும் நமக்கு அறியப்படுறவர். திராவிட மாடல் கொள்கையை பேசும் திமுகவுடைய எம்பி ஒருத்தர் பக்தி இலக்கியமான திருப்பாவையை முன்னிறுத்தி ஆண்டாள் வேடம் அணிஞ்சிருக்கிறது ஆன்மீக மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு சேர பேசப்படக்கூடிய பொருளா இப்போ மாறி இருக்கு.